வணக்கம். இட்லி கடை படத்தை பார்க்கும்போது இட்லி சாப்பிட்டுட்டே பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. 9 மணிக்கு ஷோ காலையில். ஆனால் எழுந்துக்கிறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்டு போக முடியல. தியேட்டர் பக்கத்துலாம் சத்தியம் தானே, ஸோ ஐடியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். இந்த சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 350 ரூபா கொடுத்து பாப்கார்னோ 200 ரூபா கொடுத்து சாட்டோ வாங்குறத விட 150 ரூபாய்க்கு மினி இட்லி, சாம்பார் இட்லி, தோசைங்கிற மாதிரி ஏதாவது டேக்அவே வாங்கிட்டு போய் இந்த ஸ்க்ரீனில் சீட்லேயே உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ஃபுட்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஜங்க் ஃபுட் இல்லை அப்படிங்கிற ஒரு மன திருப்தி, அவ்வளோவே. இது அந்த ஐடிக்கான மார்க்கெட்டிங்லாம் கிடையாது, நான் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் திருச்சிற்றம்பலம் படத்துடைய ரிவ்யூவில் தயிர் சாதம் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஈக்குவேட் பண்ணியிருந்தேன். இந்த படத்துடைய பேரே இட்லி கடை. ஸோ இந்த படம் எந்த ஃபுட் அனாலஜியோட ஒத்து போகுது அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். கடைசியில் சொல்கிறேன். மைல்ட் ஸ்பாயர்ஸ் அஹெட். இட்லி கடை இந்த படத்தில் ஒரு மொமெண்ட் இருக்குது. இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். இட்லி செய்கிற விஷயத்தை வச்சு வர ஒரு சீன். அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கொஞ்சம் மேஜிக் ரியலிசம் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு மொமெண்ட். அது எடுக்கப்பட்டிருந்த விதம், அதில் தனுஷோடைய பர்ஃபார்மன்ஸ், ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டான ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்டாக அது ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த சீனோட எண்டில் ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்மளால் நம்ப முடிகிற அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக அதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி நித்யா மேனன் கூட ஒரு மொமெண்ட், கிளைமேக்ஸில் ஒரு மொமெண்ட், சில மேஜிக்கல் மொமெண்ட்ஸும், இப்படியான மேஜிக்கை நிகழ்த்த முயற்சிக்கிற இன்னும் பல மொமெண்ட்ஸும் சேர்ந்தது தான் இந்த இட்லி கடை. படத்துடைய கதை இட்லி மாதிரியே ரொம்ப சிம்பிள். சங்கராபுரம்ங்கிற கிராமத்தில் ராஜ்கிரண், அவருடைய ஒய்ஃப் கீதா கைலாசம், பையன் தனுஷ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராஜ்கிரனுடைய அந்த சின்ன இட்லி கடைனா சுற்றி இருக்கிற ஊர் முழுக்க ஃபேமஸ். அவ்வளோ டெடிகேஷனோட தினமும் காலையில் அவரே கடைக்கு வந்து சுத்தம் பண்ணி அம்மிக்கல்லில் மாவரைச்சுன்னு தன்னுடைய கடையை நடத்திட்டு வராரு. தனுஷ் அப்பாவோட இன்ஸ்பிரேஷனில் கேட்டரிங்லாம் படிச்சிடுறாரு. ஆனால் அந்த சின்ன ஊரில் இருக்காமல் அங்கேருந்து வெளியில் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், கார் பங்களான் லைஃப் ஸ்டைலோட இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஆம்பிஷனோட வேலை செய்கிற ஆள். ஸோ ஊரை விட்டு கிளம்பிடுறாரு தனுஷ். சத்யராஜ், அவருடைய பொண்ணு ஷாலினி பாண்டே, பையன் அருண் விஜய், இவங்களுடைய 5 ஸ்டார் ஹோட்டலில் தனுஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னவா ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியல, ஷெஃப்ங்கிற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். ஷாலினியும் இவரும் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் கூட நடக்க போகுது. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் தனுஷ் திரும்பவும் அவருடைய சொந்த கிராமத்துக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த இட்லி கடை. நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இட்லி எப்படி இருக்கும், அதோடைய டேஸ்ட் என்ன, சைட் டிஷ்ஷாக இருக்கிற சாம்பார் சட்னி எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சும் அடிக்கடி போர் அடிக்காமல் நம்ம இட்லி சாப்பிட்றோம் இல்லையா. மேபி அதை ஒரு குறியீடாக டைட்டிலில் தனுஷ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கதை எப்படி போகும், அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சே தான் நாம் இதை பார்க்குறோம். எட் போர் அடிக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ். கதை திரைக்கதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மியூசிக்கை பற்றி சொல்லலாம். ஒரு ஹோல்சம் ஒர்க்கை கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். பாடல்கள், பின்னணி இசைன்னு ரெண்டுமே இந்த கதைக்கு களத்துக்கு ஆப்டாக இருக்குது. எமோஷன்ஸை பேக் பண்ணுற மாதிரியும் ஒர்க் ஆச்சு, எலிவேட் பண்ணுற மாதிரியும் ஒர்க் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக அனியோட டச் சில இடங்களில் லைட்டாக தெரிஞ்சுது. யார் பெற்ற மகனோ பாட்டுடைய டியூன்லாம் கூட லைட்டாக மைண்டில் வந்துட்டு போச்சு. படத்துடைய ஃப்ளோவுக்கு வந்தோன்னா தனுஷ் திரும்ப ஊருக்கு வர அந்த மொமெண்ட்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் நல்லா என்டர்டெய்னிங்காகவே படம் போகுது. அவருக்கு சுற்றி வர பிரச்சனைகள், அவருக்குள்ள குழப்பம், அது தெளிவாகிற விதம்னு எமோஷனலாகவும் ஒரு கனெக்டை கொண்டு வந்துடுறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை சுற்றியே படத்துடைய மொத்த செகண்ட் ஹாஃபும் நகருது. இதுதான் இந்த கதையில் ஒரு அண்டர்வெல்மிங்கான ஆஸ்பெக்ட். ஏன்னா தனுஷோடைய கேரக்டர், அவருக்கும் அவர் அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப், இட்லி கடை, ரிட்டர்னிங் டு த ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டர்வலுக்கு முன்னாடியே சொல்லி ஒரு க்ளோஷர் கிடச்சிருது. அந்த பாயிண்ட்லேயே இங்கேருந்து கதையை கொண்டு போகணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் தேவை இல்லையா. ஸோ முதல்லேருந்தே அருண் விஜய் கேரக்டர் எழுதி கொண்டு வந்து அதை செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த போர்ஷன்ஸில் கதை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்குது. இங்கே இன்னும் கூட சுவாரஸ்யமான ஸ்மார்ட்டான எலிமெண்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ட்ராமா, எமோஷன்ஸ்னு வேற ரூட்டில் போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல், ஒரு பக்கம் ஊர் மக்கள் ஒன்று கூடுறதுன்னு ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று வருது. இங்கே மக்கள் ஒன்று கூடுற விஷயம்லாம் சுத்தமாக எனக்கு கன்வின்சிங்காகவே இல்லை. ஏன்னா அந்த ஊர் மக்கள் தனுஷை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ராங்கான சீனே படத்தில் இல்லை. சமுத்திரக்கனியோட ட்ராக்கும் எனக்கு டோட்டலாக ஒர்க் ஆகலை. அவரோட நடக்கிற சண்டை அப்படியே அது ஊர் சண்டையாக மாறுற விதம்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டாக தெரிஞ்சுது. பட் ஒரு பாயிண்டில் தனுஷ் கேரக்டருடைய டிசிஷன், ஷாலினி பாண்டே கூட அவர் பேசுகிற சீன், நித்யா மேனன் லவ் போர்ஷன், என்ன சுகம் பாட்டுன்னு ஒரு மாதிரி சமாளித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து சத்யராஜ் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சீன், கதைக்கான ஒரு க்ளோஷர். அந்த க்ளோஷரை மெட்டாவா டயலாக்லேயே சொல்லி முடிச்ச விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் சத்யராஜ் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விதம், அருண் விஜய் கேரக்டர் இந்த போர்ஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை, நேச்சுரலாகவும் ஃபீல் ஆகலை. ஆனால் இங்கே தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆம்பிஷனுக்காக ஒருத்தன் சோலை வித்துட்டு இருக்கான், அவனுக்கு எல்லாமே வேணுங்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் அவனால் அங்கே பொருந்தியும் இருக்க முடியலங்கிற அந்த ஃபீலை தனுஷ் ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தார். பட் இது தனுஷோடைய பெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த டிட்டாச்டு மோடு இருக்கு இல்லையா, அது படம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்க வேண்டாம்.
என்ஜாமி தந்தானே பாட்டில் மட்டும்தான், அதாவது அந்த பாட்டில் டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் தனுஷ் கேரக்டர் ரொம்ப ஜெனுவினா சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி, இளவரசு, ராஜ்கிரண், கீதா கைலாசம் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதுல இளவரசு கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவருடைய லைஃபை காட்டினது நல்லா இருந்தது. நெகட்டிவ் ரோல்ல அருண் விஜய் விஐபி அமுல் பேபியோட வேற ஒரு வெர்ஷன் தான், ஆனா அந்த அளவுக்கு இன்னெஃபெக்டிவா இல்ல. அருண் விஜய் தன்னுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமாகவும் அக்ரஷன் மூலமாகவும் ஸ்ட்ராங்கான கேரக்டரா ரெஜிஸ்டர் ஆகிறாரு. ஈகோவை வச்சு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் ரேட்டிங்கும் நல்லா இருந்தது. பட் படத்துடைய கோரா இருக்க வேண்டிய ராஜ்கிரண் கேரக்டர் அவ்வளோ ஆழமாக எழுதப்படலை. தனுஷ் வாய்ஸ் ஓவரில் எல்லாமே நமக்கு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கிற மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்னு. எல்லாமே அப்படி மேஜிக்கல் மூமெண்ட்டாக கிரியேட் ஆகாது, அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ரைட்டிங்காக இந்த பாண்டிங் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். இட்லி கடையில் கூட்டம் கம்மியாகும் போது பரோட்டா கடையில் கூட்டம் அதிகமாகுதுங்கிற மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சில்லியாக தெரிஞ்சுது. பொதுவாகவே பணக்காரங்க கெட்டவங்க, மிடில் கிளாஸ் ஏழைங்க நல்லவங்கிற மாதிரி ஒரு ட்ரோப்பை திரும்ப திரும்ப ஏன் தனுஷ் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது புரியல. கொஞ்சம் டயரிங்காக இருக்கு. நித்யா மேனன், ஷாலினி பாண்டேன்னு 2 ஃபீமேல் லீட்ஸ். இதில் நித்யா மேனன் ஆஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் சோபனா கேரக்டர் அளவுக்கு ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்ட கேரக்டராக எதுவும் ஃபீல் ஆகலை. ஷாலினி பாண்டே சென்சிபிளான கேரக்டராக இருக்காங்க. டுவர்ட்ஸ் ஏன் அந்த கேரக்டரோட ரியாக்ஷனும் நல்லா இருந்தது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸாக அவ்வளோ சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு சின்ன ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ல பார்த்திபன் குரூஷியலான மூமெண்ட்ல செம்மையா ஆடியன்ஸோட கைத்தட்டல்களை வாங்கிடுறாரு. மொத்தத்தில் இந்த இட்லி கடையோட இட்லி கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். ஆனால் மாவு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், உப்பெல்லாம் சரியா இருந்திருக்கலாம். ஸ்டில் ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆயிடுது. எனக்கு ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு இந்த படம். நல்ல காஸ்டிங், நீட்டான பெர்ஃபார்மன்சஸ், கிளீனான எக்ஸிகியூஷன். தான் சொல்ல வந்த விஷயத்தை இயக்குனர் தனுஷ் தெளிவாக சொல்லிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. அவரோட இந்த வேர்ல்டுக்குள்ள உங்களால் கன்வின்சிங்காக நுழைய முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு திரையரங்குகளில் மட்டும்.